வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வலைக்குரல். நம்ம போன பதிவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் பார்த்தோம். அது பார்ட் 1 பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2, அதோட தொடர்ச்சி. அதை பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ சமீப காலமாக ரொம்ப ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய இந்த எப்ஸ்டீன் கோப்புகள். எப்ஸ்டீன்னா யார், அவன் என்ன செஞ்சான், அவன்கிட்ட சிக்கின பெரிய பெரிய புள்ளிகள், இது எல்லாமே நம்ம வலைதளங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம சேனலில் நம்ம போன பதிவில் எப்ஸ்டீனோட வாழ்க்கை, அவன் எங்கேருந்து ஆரம்பித்தான், அவன் எப்படி கோடீஸ்வரன் ஆனான், அவன் என்னென்ன பண்ணிட்டு இருந்தான், எப்படி அரெஸ்ட் ஆனான், முதல் தடவை அரெஸ்ட் ஆகி லக்ஸூரியஸாக வாழ்க்கையை தான் வாழ்ந்தான், திரும்ப 2வது தடவை அரெஸ்ட் ஆகி ஒரே மாதத்தில் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் அட்ரினோம், இதெல்லாம் பார்த்தோம். அந்த குழந்தைகளை பலி கொடுக்கறது, இது எல்லாத்த பற்றியும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்ஸ்டீனோட தொடர்புடைய ஃபைல்ஸ். இது ஃபுட்டேஜஸ் எல்லாமே லீக் ஆகிருக்கு. தவணை முறையில் அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 lakh டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதா ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க யூஎஸில். ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே டைமில் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே அவங்க இது வரைக்கும் பண்ண எல்லா டாக்குமெண்ட் ஃபைல்ஸ்லேயுமே அவங்க பிளாக் கலர் மாஸ்க் போட்டு தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, எப்ஸ்டீன் மெயிலில் இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷனில் அவங்க போனவங்க, வந்தவங்க, ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டவங்க எல்லாரையுமே நம்ம குற்றவாளியாக பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு நார்மல் ஃப்ரெண்டாக கூட பேசியிருக்கலாம், பழகியிருக்கலாம். அதனால் நாங்கள் சில கொஞ்சம் நாள் ஆகும், இட் டேக்ஸ் எ வீக் அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்களாம். சரி, எது எப்படியோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஒருவேளை இன்னும் நிறைய பிக்சர்ஸோட நிறைய அவங்க அப்டேட் என்னன்னு பார்த்துட்டு நம்ம பார்ட் 3 வீடியோவாக பார்க்கலாம். சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்ஸ்டீன் கோப்புகள் பார்ட் 2. முதல்ல மைக்கேல் ஜாக்சன். நம்மள நிறைய பேருக்கு மைக்கேல் ஜாக்சனை ரொம்ப பிடிக்கும். அவரோட ஸ்டெப்ஸு, டான்ஸ் மூமெண்ட்ஸு, அவரோட அந்த ஒரு உண்மையான லவ்வருக்காக அவர் தன்னையை மாற்றிக்கிட்டது, இது எல்லாமே. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அது என்ன அப்படின்னா, நிறைய இடங்களில் அவர் தன்னோட பாட்டில் இன்டைரக்டாக தான் ஒதுக்கப்பட்டதாகவும், தன்னை சீக்கிரமாக யாராவது கொலை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதையும் பாட்லேயும் சொல்லியிருக்காரு. நிறைய மீட்டிங்லேயும் இன்டர்வியூலையும் எப்போனாலும் எனக்கு எதுனாலும் நடக்கலாம், என்னை கொலை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ இதை எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட லிங்க் பண்ணி மைக்கேல் ஜாக்சன் கான்ஸ்பிரசியாக கொண்டுட்டு வராங்க. அப்போது அவர் இதுக்கு அகேன்ஸ்டாக இருந்திருக்கலாம், இல்லை அவர் அந்த தீவுக்கு போகாமையே கேள்விப்பட்டு அதை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கலாம். இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது யார் அப்படின்னா, பிரின்சஸ் டயானா. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையானவங்க. அவங்க நேர்மையாக இருக்கிறதுனாலையா என்னன்னு தெரியல, அவங்களையும் ஆக்சிடென்ட்டுங்கிற பேரில் கொண்டு இருக்காங்க. அவங்களோட கான்ஸ்பிரசியும் சொல்கிறாங்க சில இடத்துல. சரி, அதுக்கடுத்தது முக்கியமான ஒரு நபர். இதை நான் 2 தடவை திரும்ப திரும்ப படித்தேன் இந்த ஆர்டிக்கலை. ஏன்னா என் கண்ணே என்னால் நம்ப முடியல. அது வேறு யாரும் இல்லை, அன்னை தெரசா. நம்ம எல்லாருமே அவங்கள ஒரு ஒரு எக்ஸாம்பிள்னா அன்னை தெரசா. நான்லாம் சின்ன வயசில் ஒரு காம்படிஷன்லலாம் போர்ட்ரேட் வரையும் போது அன்னை தெரசாவை வரைஞ்சிருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் என் குலை நடுங்கி போச்சுங்க. ஸோ இவங்களும் குழந்தை கடத்தல் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வேட்டிக்கனுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 50லேருந்து 100 மில்லியன் டாலர் வருமானம் அன்னை தெரசாவால். இவங்க கூட பெரிய பெரிய சர்க்கிள்ஸ், பிக் ஷாட்ஸ் எல்லாம் இவங்க கூட அந்த லிங்க்ல இருந்திருக்காங்க. அது யார் அப்படின்னா, ஹெய்ட்டி சர்வாதிகாரி பேபி டாக் வேலியர், நிதி மோசடி சார்லஸ் கீட்டிங், எப்ஸ்டீன் பார்ட்னர்ஸ், கிஸ்லேன் மேக்ஸ்வெல், தந்தை ராபர்ட் மேக்ஸ்வெல். ஸோ பேர் கொஞ்சம் கொஞ்சம் நான் தவறாக சொல்லியிருக்கலாம், அது ப்ரொனன்சியேஷன் தப்பாக இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாருமே நம்ம மதர் டெரசா கூட லிங்க்ல இருந்திருக்காங்க. வாஷிங்டன் டிசியில் அவங்க ஏற்கனவே ஹிலாரி கிளின்டனோட குழந்தைங்க காப்பகம் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு வந்திருக்காங்க. காரணமே இல்லாமல் 2012 அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அப்போது அது ஏன் க்ளோஸ் பண்ணாங்க அந்த காப்பகத்தை, அங்கே இருந்த குழந்தைங்களாம் எங்கே போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம முதல்ல பார்த்த அந்த மெக்டொனால்டில் பார்த்தோம், சொன்னோம் இல்லையா, மெக்டொனால்ட்ஸு KFCயில் ஹியூமன் மீட் இருக்கலான்னு ஒரு கான்ஸ்பிரசி, இதையும் லிங்க் பண்ணும்போது அப்படியே பயமாக இருக்குது. இதெல்லாம் உண்மையாக இருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, கொரோனா வைரஸ், ஊரடங்கு. நம்மள நிறைய பேர் ஊசி போட்டிருப்போம், நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் திடீர்னு கார்டியாக் அரெஸ்ட்னு இறந்துருக்காங்க. அப்போ அது ஊசி போட்டவங்களே இறந்துருக்காங்க. அப்போ ஊசி போட்டு என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருக்குது. ஒரு சிலர் என்ன சொன்னாங்க, ஊசி போட்டதுனால தான் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல விவாதங்களை நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். இப்போது இந்த கான்ஸ்பிரசியை பாருங்கள், கொரோனா வைரஸ் இதுக்கும் பில்கேட்ஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அப்போது பில்கேட்ஸ் 2015லேயே பேண்டமிக்கை பற்றி பேசியிருக்காரு. அவர் 2017 அதுக்கு பிளான் போட்டிருக்காரு. பில்கேட்ஸும் எப்ஸ்டீனும் சேர்ந்து சீக்ரெட்டாக நிறைய மெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு BGC3 ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போது அந்த டைமில் அவங்க பேசிக்கிட்ட ப்ராஜெக்ட் 3 அப்படின்னா 3 விஷயம். அது என்ன அப்படின்னா, ஒன்று பேண்டமிக் சிமுலேஷன், அதாவது பெருந்தொற்று, இன்னொன்று நியூரோடெக் மூளை ஆராய்ச்சி, 3வது ஹெல்த் டேட்டா, அதாவது உடல் நலம். இந்த 3த்தை பற்றியும் அவங்க பேசியிருக்காங்க. அதுக்கு ப்ரூஃப் மெயிலையும் இருக்குது. சரி, மெயிலை விடுங்க, இன்னொரு விஷயம், இதை கவனிங்க. மெயிலை நம்பாதவங்க இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதாவது C-19 COVID-19 நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இது 2015லேயே இதை பற்றி பேசினது பில்கேட்ஸ்.
பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா வேக்சின். இதெல்லாம் பண்ணும்போது இவர் மேலேயும் மரியாதை குறையுது. இவருன்னு சொல்லணுமா, இவன்னு சொல்லலாம்னு தோணுது. அதாவது அந்த வேக்சினையும் கண்டுபிடிச்சி பில்லியன்ஸ் கணக்கில் வேக்சினுக்குன்னு தனியாக கம்பெனிஸ் ஆரம்பிச்சிருக்கான். எங்கன்னா வூஹன் லேப்ஸில். அது மட்டும் இல்லை, கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கியிருக்காப்புல. ஸோ இது வந்து 2015 நடந்திருக்கு. இந்த வாங்கின பேட்டண்ட்டை ஃபைல் பண்ணதும் அதே வருஷத்தில் 2015. பேட்டன் நம்பர் US101307001B2. இந்த பேட்டன்ட்டில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, டிஸ்கிரைபிங் ஐடென்டிக்கல் ஸ்பைக் ப்ரோட்டீன் அண்ட் டிரான்ஸ்மிஷன். பேட்டர்ன்னா ஒன்றும் இல்லைங்க. இதை நம்ம தனியாக இன்னொரு பதிவுலையும் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம பதிவில் வந்து நம்மாழ்வார் ஐயாவை பற்றி நான் பேசியிருப்பேன். அதில் வேப்பிலைக்கு வந்து பேட்டன் வாங்கியிருக்கிறது, மஞ்சளுக்கு வந்து வெளிநாட்டுக்காரங்க, குறிப்பாக அமெரிக்காக்காரங்க எப்படி நம்மளை ஏமாற்றி பேட்டன் வாங்கியிருக்காங்கன்னு. ஒன்றும் இல்லை, காப்புரிமை. நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு நம்ம பேட்டன் வாங்கிட்டோம்னா அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் நம்மளை வந்து சேரும், ஒரு குறிப்பிட்ட போர்ஷன். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா அது அவங்களுக்கு போயிடும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அது வந்து அதோட பலனை வந்து இன்னொருத்தர் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேட்டன் வாங்கிக்கலாம். இதை நம்ம தனியாக இன்னொரு தடவை பார்க்கலாம். சரி, இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பேட்டன்ட் வந்து 2015 ஃபைல் பண்ணி வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு கான்ஸ்பிரசியாக இருக்கலாம். இல்லை, கான்ஸ்பிரசியாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம அந்த எந்த ஒரு ஒரு ஊரடங்கு தொற்று நோய் இல்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன வைரஸ் வருது பரவுது இல்லை, ஏதோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். எப்போவுமே 5G 4G 3G 2G ஒவ்வொரு ஜென்ரேஷன் டெக்னாலஜி வளரும் போது ஏதாவது ஒரு பெரிய விஷயம் நடக்குது. நீங்கள் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். எக்கச்சக்கமான அது அது இதேமே பிளான்ட் மாதிரி தான் தெரியுது. அடுத்தது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய செலிபிரிட்டி. இவர் மேலே எல்லாருக்குமே ஒரு தனி மரியாதை, ஒரு பரிதாபமும் இருக்கும். அது யாருன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங். இது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, இல்லை சும்மா தான் விசிட் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்ச வரைக்கும் இவர் அங்கே இருக்கார், அந்த பிக்சர்ஸில் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறமா நிறைய பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய வேர்ல்டு பேங்க் லீடர்ஸ் இருக்காங்க. பொலிட்டீஷியன்ஸ்னு சொல்லும் போது ட்ரம்ப் இருக்கார். நம்ம மோடி ஐயா பேர் அடிப்படுது, ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அப்புறமா வந்து அதானியா, அவங்க பேர் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதுவும் உண்மையாக பொய்யான்னு தெரியாது, ஏன்னா பிக்சர்ஸ் கிடைக்கல, பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பில் கிளின்டன் இருக்கார். அதுக்கப்புறமா வந்து எலான் மாஸ்க் இருக்கார். கிட்டத்தட்ட நம்ம யாரெல்லாம் பெரிய பிக் பேங்காக நினச்சிருப்போமோ அவங்க எல்லாருமே இருக்காங்க. ரொனால்ட் ட்ரம்ப்போட பேரும் அடிப்படுது. அப்புறமா பிரிட்டிஷ் இளவரசர், அவரும் பிக்சர்ஸோட அவர் ஃபுட்டேஜ் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி மூவிஸ்லேயும் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்றாங்க. இந்த கான்ஸ்பிரசியை கம்பேர் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது எதுவுமே வந்து புதுசாக நடக்கல, ஏற்கனவே படங்களில் வந்து மறைமுகமாக காமிச்சிட்டு தான் இருக்காங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல, நம்ம இப்போ தான் வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து கான்ஸ்பிரசின்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ இது உண்மையாக இருக்கலாம், 99% உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு இதை நோக்கி வராங்க. அடுத்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், இதை சொன்னால் நீங்கள் நிறைய பேர் ஷாக் ஆவீங்க. அதுதான் பிட்காயின். நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம், பிட்காயினை கண்டுபிடிச்சது ஒரு அன்னோன் பர்சன் சொன்னாங்க. கொஞ்ச நாள் கழித்து என்ன சொன்னாங்க, பிட்காயினை கண்டுபிடிச்சது சட்டோஷி நாகமோட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் பிட்காயினோட உண்மையான ஃபவுண்டர் ஒரு சூடான போலி. அது யாருன்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அதுக்கு மெயில் ப்ரூஃபும் இருக்குது. இப்போ இந்த மெயில் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, October 31, 2008 எப்ஸ்டீன் வந்து கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிருக்கான். என்ன அனுப்பிச்சிருக்கான்னா, சட்டோஷிங்கிற பேர் பக்காவாக வேலை செய்யுது, உலகத்தில் நம்ம டிஜிட்டல் தங்கச்சுரங்கம் தயாராக இருக்குது அப்படின்னு. இது போதுமே, இந்த ஒரு லைன் போதுமே ப்ரூஃப் நம்புறதுக்கு. ஆனால் நிறைய பேர் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பிட்காயினை நம்பாதீங்கன்னு. ஆனால் பிட்காயினுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய யூடியூபர்ஸும் போட்டிருந்தாங்க. பாவம், அவங்களுக்கு என்ன தெரியும், தெரிஞ்சதை பகிர்ந்துக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து அதை நம்பி அதில் பணம் போட்டு ஏமாந்து நிறைய பேர் தற்கொலை வரைக்கும்லாம் போயிருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. இனிமேல் பிட்காயினில் வந்து எதுவும் போடாதீங்கன்னு நம்பாதீங்க. சரி, அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி. அடுத்த பேண்டமிக் வருமா வராதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. 100% வரும். அப்போ பேண்டமிக் 2 இதை பற்றியும் பில்கேட்ஸ் வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காப்புல. அப்போ இதுக்கும் வந்து வேக்சின் இருக்கா அப்படின்னா 100% இருக்குது. ஆனால் போடணுமா வேணாமான்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். கவர்மெண்ட் இதில் தலையிடக்கூடாது. கவர்மெண்ட்டை நீங்கள் கேளுங்க. ஏன்னா போன தடவை என்ன சொன்னாங்க, வேக்சினுக்கு கண்டிப்பாக போடணும், எல்லோரும் கண்டிப்பாக போடணும்னாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாங்க, அவங்க உயிருக்கு உத்தரவாதமும் தரல. அப்புறம் என்ன சொன்னாங்க, போடணும்னு அவசியம் இல்லைன்னாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே டோல்கேட் மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி முடிவெடுங்க. பேண்டமிக் 2 வர வாய்ப்பு இருக்கானா 100% வாய்ப்பு இருக்குன்னே நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா எதையும் சமாளிக்கிற தைரியம், அந்த பக்குவம் அப்போ தான் நமக்கு வரும். நம்ம பாசிட்டிவாகவே நினைப்போம், இருந்தாலும் பேண்டமிக் 2 வந்தால் சமாளிக்கக்கூடிய அந்த தைரியத்தை இப்போவே வர வச்சுக்கலாம். சரி, இப்போது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க ஏற்கனவே மற்ற யூடியூப் சேனலில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி பார்த்தவங்க எல்லார் மனசுலையும் ஓடுற சில கேள்விகள். எனக்கும் இந்த கேள்விகள் இருக்குது. உங்களோட சேர்ந்து நானும் இதுக்கு பதில் சொல்கிறேன்னு பார்க்குறேன். ஏன்னா என்கிட்டயும் பதில் இல்லை. உங்ககிட்ட பதில் இருந்ததுன்னா நீங்கள் பதிவில் கீழே கமெண்ட்டில் கொடுங்க. இவ்வளோ நடந்திருக்கே, ஒரு சின்ன விஷயம் நடந்தாலே அரெஸ்ட் பண்ணுவாங்க.
பணக்காரங்கன்னா கொஞ்சம் லேட் பண்ணுவாங்கன்னு தெரியும். தீர்ப்பு வர லேட் ஆகும்னு தெரியும். தீர்ப்ப மறைப்பாங்கன்னு தெரியும். தீர்ப்ப அழிப்பாங்க. இதுவரைக்கும் நமக்கு தெரியும். சரி. ஆனா, இத விட கொடுமை இந்த உலகத்துல எதுவும் இல்லன்னு சொல்ற அளவுக்கு இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல நடந்திருக்கு. சின்ன சின்ன குழந்தைங்கள கடத்திட்டு போயிட்டு, அவங்கள வந்து தப்பான வழியில யூஸ் பண்ணி, அவங்கள நரபலி கொடுத்து, இ அதாவது நெறைய வார்த்தைகள் என்னால பேச முடியல. அப்போ இவ்ளோ நடந்திருக்கு. அதுக்கு ஆதாரமா சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஆனா ஏன் இன்னும் அரெஸ்ட் பண்ணல? ஒருவேளை இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பெரிய பெரிய பெரும் புள்ளிகள். அவங்க கிட்ட நெறைய பணம் இருக்கு. அதனாலயா? இப்போ ஒருவேளை அவங்க இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஆக்ஷன் எடுத்தாங்க, நடவடிக்கை எடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்? பிட்காயின் சரிஞ்சிரும். பிட்காயினே உண்மை இல்லன்னு ஆயிருச்சு. பிட்காயின் சரிஞ்சிரும். கோல்ட் ரேட் சரிஞ்சிருமா? வந்து அக்ரீமெண்ட் வந்து குறைஞ்சிருமா? டாலர் ரேட் குறைஞ்சிருமா? இல்ல இவங்க எல்லாருமே இந்த ஃபைல்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ஜோடிக்கப்பட்டது, ஒரு ஒரு ஸ்கிரிப்டடு இந்த வந்த ஃபுட்டேஜ், மெயில்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு அ உண்மை கிடையாது அப்படின்னு இவங்க திரும்பவும் ஏதாவது ஒரு விஷயத்த கொண்டுட்டு வருவாங்களா? அப்படின்னு எக்கச்சக்க கேள்விகள் எனக்கும் இருக்கு. இன்னொரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஒரு வேளை இது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்றாங்களா? ஏன்னா, இப்போ நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியால. தப்பு தப்ப வந்து தப்பு இல்லங்கிற மாரி நார்மலைஸ் பண்றாங்களே! அந்த மாரி இதையும் நார்மலைஸ் பண்ணிருவாங்களா? அப்படின்னு நெறைய கேள்விகள் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுக்கு டைம் இருந்ததுனா கீழ பதிவுல கமெண்ட்ல குடுங்க. சரி நண்பர்களே, நம்ம அடுத்த பதிவுல வேற டாபிக் எடுத்து பார்க்கலாம். நன்றி. தேங்க் யூ.